Good morning, friends. உற்சாகமான காலை வணக்கம். வெல்கம் டு மார்னிங் மார்வல் கம்யூனிட்டி சேவஸ் கிளப். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்னிங் மார்வல் கம்யூனிட்டியில நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 28 days இந்த மேஜிக் புக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி வச்சுக்கணும், இந்த நன்றி உணர்வு செலுத்துறது மூலமா நம்ம லைஃப் எப்படி மாயாஜலமா மாறுது அப்படிங்கிறது 28 நாள் 28 வகையான ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கடந்த 12 நாளா பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இது வரைக்கும் நாம என்னென்னலாம் அடைஞ்சோமோ அனுபவிச்சோமோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துட்டு வந்தோம். சரியா? ஸோ இது வரைக்கும் அடைஞ்சதுக்கு நம்ம நன்றி உணர்வு செலுத்தலை அப்படின்னா நமக்கு இனிமேல் கிடைக்க வேண்டியது கிடைக்காது அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம அடைஞ்ச விஷயங்களுக்காக அனுபவிச்ச விஷயங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நன்றி உணர்வு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். ரைட்? ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவை, என்னென்னலாம் அடையணும், நம்ம கனவு என்ன, சரியா, அடுத்தது என்ன, சரியா, அந்த 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 அதை அச்சீவ் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் அடுத்த 10 நாள் நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்குண்டான நன்றி உணர்வு நம்ம கொடுக்க போறோம். ஸோ அந்த நன்றி உணர்வு நமக்கு இங்க இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா நாங்க அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோல வாங்க அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் வீடியோல இருக்கார். சரியா? ஸோ நான் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ரைட்? ஸோ இதுல போடுற எஃபர்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் அதுக்கு மேல எல்லாம் தேவைப்படுது. அந்த 24/7 இந்த திங்கிங்ல நாங்க இருக்க வேண்டியதா இருக்கு. சரியா? அப்பதான் இப்படி ஒரு ஒரு விஷயம் காலையில இப்படி தொடர்ந்து பண்ண முடியும் அப்படிங்கிற சூழல் இருக்கு. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா எந்திரிச்சு நீங்க அந்த வீடியோல வரணும். அட்லீஸ்ட் உங்க ஃபேஸ் நான் பார்க்கணும். இருந்தாதான் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வேணும் இல்லையா? நான் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ரைட்? ஸோ அதனால அந்த வீடியோல வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம செஷன் போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ண போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ரேயர். மன்னிப்பு பிரேயர். பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ முன்னோர்களோ உறவினர்களோ தங்களையோ தங்களது குடும்பத்தையோ தங்களது முன்னோர்களையோ தங்களது உறவினர்களையோ எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். அடுத்தது பிளெஸிங் பிரேயர். நாளுக்கு நாள் செல்வம் என்னிடம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரறிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் நிர்வகிக்கிறது மற்றும் கண்காணிக்கிறது மற்றும் நான் எதை செய்தாலும் அது செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்திற்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்து வந்திருக்கிறேன். நான் என் திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். அதற்காக அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டிருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. வாட்டர் பிரேயர். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருக்கும் நீருக்கு நன்றி.
தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விதத்தில் சுரந்து சீராக இயங்க காரணமான நீருக்கு நன்றி. எல்லா செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலின் இரத்தம், செல்களின் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுநீர் வெளியேற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கும் நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிர்கள், தாவரங்கள் என அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள் மட்டுமே கவர்ந்தெடுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உள்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிமிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி. அடுத்து சக்ரா தியானம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூலாதாரம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டோட எண்டு, பிறப்புறுப்புக்கும் ஆசன வாய்க்கும் நடுவில். நிறம் வந்து சிவப்பு. இதோட பிஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா லம், லா இம் லம். நல்லா மூச்சு இழுத்துட்டு லம் 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 அடுத்து பிரணவம். நம்ம தொப்புளுக்கு கீழே, நிறம் வந்து ஆரஞ்சு. பிஜ மந்திரம் வம், வா இம் வம். நல்லா மூச்சு இழுத்துட்டு வம் அடுத்து மணிபூரம். தொப்புள் கொடிக்கு மேலே, நிறம் மஞ்சள். இதோட பிஜ மந்திரம் ரம், ரா இம் ரம். நல்லா மூச்சு இழுத்துட்டு ரம் ரம்
அடுத்தது அநாகதம். நெஞ்சுக்குழி, நிறம் பச்சை, பிஜமந்திரம் எம், யா எம், எம். நல்லா மூச்சு இழுத்துட்டு யம் 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 அடுத்து விசுக்தி. இடம் தொண்டைக்குழி, நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீலம், பிஜமந்திரம் ஹம், ஹா இம், ஹம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹம் 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 அடுத்து ஆக்னா. நெற்றி பொட்டு, பொட்டு வைக்கிற இடம். நிறம் வந்து கருநீலம், பிஜமந்திரம் ஓம், ஓ இம், ஓம். மூச்சு நல்லா இழுத்துக்குங்க. ஓம் அடுத்தது சஹசாரா. உச்சந்தலை, உச்சியில. நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம், பிஜமந்திரம் ஔம், ஔ இம், ஔம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹௌம் இப்போ நார்மல் மூச்சு. மூச்சு நல்லா மெதுவாக இழுத்து அப்படியே மூச்சு விடணும். இப்போ உங்கள் உடம்பு எல்லாமே எப்படி ரிலாக்ஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பிராணம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூலாதாரத்தில் இருந்து
உச்சந்தலை வரைக்கும் அந்த பிராணம் பரவுறதை வந்து உணர்வீங்க. பிராணம் அந்த ரத்த ஓட்டம் உங்கள் உடல் முழுக்க பரவுறதை உங்களால் உணர முடியும். ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் உள்ளங்கையை வந்து சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்கள் கண்களில் அப்படியே ஒத்திக்கணும். அப்புறம் மெதுவாக கண்களை திறந்து உங்கள் உள்ளங்கை விரல் நுனி வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி. அந்த தண்ணி 2 டம்ளர்ல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்போ நம்ம பண்ண இந்த ப்ரேயர் இந்த அவ்வளவுமே அந்த இம்பாக்ட் வந்து இந்த தண்ணியில் வந்து இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அதனால வந்து நம்ம அது 2 டம்ளர்ல வச்சுக்கங்கன்னு சொல்லியிருந்தோம். இதை முடிஞ்சோன்னா சிப் பை சிப்பாக வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சிப் பை சிப்பாக நீங்கள் வந்து அதை சாப்பிடுங்க. இன்னொரு டம்ளர் இருக்கிறத வந்து நீங்கள் முழங்குற இதில் வந்து கொண்டு போய் இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? அதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து விருப்பங்களையும் மெய்யாக்குங்கள். சரியா? ஸோ நம்மளோட அதான் ட்ரீம், கனவு. சரியா? நம்ம விருப்பங்கள் இனிமேல் நமக்கு அடுத்த 2 வருஷத்துல 5 வருஷத்துல என்ன நல்லா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கனவுகளை வந்து நீங்க அடைய முடியும், அச்சீவ் பண்ண முடியும், அச்சீவ் பண்ண போறீங்க. அச்சீவ் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் தான் வந்து நம்ம அடுத்த வரக்கூடிய செஷன் எல்லாமே நம்ம பண்ண போறோம் அப்படின்னு. இது வரைக்கும் அந்த 12 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடைஞ்சதுக்காக அந்த நன்றி உணர்வு கொடுத்துட்டு இருந்தோம். இனிமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இனிமேல் அடையக்கூடிய விஷயங்களுக்கு, இனிமேல் நம்ம அடையணும், அடுத்தது என்ன அப்படிங்கிற கனவுகளுக்கு உண்டான விஷயங்கள் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ரைட்? ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோண்டா பைரன் வந்து இந்த புக் ஒவ்வொரு சாப்டர்லயும் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்ப கரண்ட்ல இருக்கிற சாதனையாளர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் அந்த சப்ஜெக்டுக்கு உண்டானதை வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்பனை தான் உண்மையான மந்திர கம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காலங்காலமா மனிதன் பிறப்பதிலிருந்து இருந்து கற்பனை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பரிமாண வளர்ச்சியாய் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு ஜூம் மீட்டிங்ல ஒருத்தர் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கற்பனை, ட்ரீம். சரி, யாரோருத்தரோட கனவு அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்துட்டு இருக்கு. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கனவு அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குது. அந்த கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருந்தது அப்படின்னா தான் லைஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா உற்சாகமா இருக்கும். அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாம நார்மலா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்ச வாழ்க்கையில இருந்து பிடிச்ச வாழ்க்கைக்கு போறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ அதை எப்படி அடைய போறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான இதெல்லாம் தான் வந்து அடுத்து வரக்கூடிய இதில் வந்து சொல்ல போறாங்க. ரைட்? ஸோ இப்போ வந்து ஆசைப்பட்ட வாழ்க்கை, கிடைச்ச வாழ்க்கை வேற, ஆசைப்பட்ட வாழ்க்கை வந்து வேற. சரியா? ஸோ இப்போ நம்ம ஆசைப்படுற வாழ்க்கை வாழ்றதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ வந்து இந்த ஆசைப்பட்ட வாழ்க்கை வந்து நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடையிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறதுல வந்து அந்த உணர்வு ஃபீலிங்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. யார் அதை ஃபீல் பண்றாங்க, யார் உணர்றாங்க, யார் வந்து முதல்லயே அதை பாக்குறாங்க, சரி எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு வந்து அதை கற்பனை பண்ணி அதை அடைஞ்சிட்டாதாவே நினைச்சு அது இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அதை ஃபீல் பண்ணி பார்த்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அடையறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ நம்ம கற்பனையில வராத விஷயங்கள், நம்ம யோசனை பண்ணாத ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நடக்கவும் நடக்காது. சரிங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கற்பனை தான் மாபெரும் ஆற்றல் உடையது. சரியா? ஸோ அந்த கற்பனை இருந்ததுனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உலகம் பல விதமான கண்டுபிடிப்புகள், நம்ம ஆச்சரியப்படுறமான கண்டுபிடிப்புகள் எல்லாம்
எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 நாள் நீங்க இந்த பிராக்டிஸ் உண்மையிலேயே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா உங்க கனவு வாழ்க்கைக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருப்பீங்க. ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அடுத்து வரக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல அதுல இது வரைக்கும் நீங்க போட்ட ஃபவுண்டேஷன் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கனவு வாழ்க்கை உண்டான பில்டிங்கை வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இங்க கட்ட முடியும். சரியா? ஸோ அதுதான் வந்து இவங்க அந்த ப்ராக்டிஸா நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் புக்ல படிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ப்ரேயர், அந்த அஃபர்மேஷன், அப்புறம் அந்த தியானம் அது மூலமா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு. சரியா? சில பேர் நீங்க அதை புரிஞ்சு பண்ணிட்டு இருப்பீங்க, சில பேர் புரியாம பண்ணியிருப்பீங்க, சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணிருக்க கூட மாட்டீங்க, சில பேர் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டுருப்பீங்க. எப்படி இருந்தாலும் சரி, இனிமேலாச்சும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். ஸோ வந்து ஏன்னா நம்ம கனவு வாழ்க்கை வந்து அங்கதான் வந்து நமக்கு காத்துட்டு இருக்கு. ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அந்த ட்ரீம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரீம் பேசணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கு. சரியா? ஸோ வந்து நம்ம அப்துல் கலாம் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரியா? நம்ம தூங்கும் போது வர்றது கனவு இல்ல, நம்மள தூங்க விடாம பண்றதுதான் கனவு அப்படின்னு சொல்லியிருப்பார். ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்படி இந்த கனவு சரி யாரோ ஒருத்தருக்கு தூங்க விடாம பண்ண அந்த கனவு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஒரு கண்டம் விட்டு கண்டம், ஒரு நாடு விட்டு நாடு பறக்கணும் அப்படிங்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பறந்து போறதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு. யாரோ ஒருத்தர் நம்மளால பறக்க முடியும் அப்படின்னு கற்பனை பண்ண விஷயங்கள் தானே இப்ப நம்மளால பறக்க முடியுது. ரைட். யாரோ ஒருத்தர் கனவு கண்டதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கார், டிரைவரே இல்லாத கார் கார் சரியா? ஸோ டிரைவர் இல்லாத கார் வந்து வந்துருச்சு. முன்னெல்லாம் வந்து சினிமாவிலையும் இதுலையும் தான் வந்து நம்ம பார்த்துருப்போம், அல்லது நம்ம புராணங்கள்ல வந்து பார்த்துருப்போம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன என்ன ரதம் ரதம் வந்து ஒன்று இருக்கும், அதுல ஏறி உட்காந்து எங்க போனா அங்க போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா சினிமால தான் வரும். சரி, யாருமே டிரைவர் சைட்ல யாரும் இருக்க மாட்டாங்க, கார் அது பாட்டுக்கு தானே போல போகும் அப்படிங்கறத பார்த்து அப்படி ரசிச்சோம், சந்தோஷப்பட்டோம் நாம. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். அந்த சினிமா எப்படி எடுத்தாங்க அப்படிங்கறது கூட ஆச்சரியப்பட்டு இருப்போம். இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த டிரைவர்லெஸ் கார் அப்படிங்கிறது வந்துருச்சு. இது யாரோ ஒருத்தரோட கனவு. ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஜூம் கால்ல ஒருத்தர் வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியால உட்காந்து கிட்டத்தட்ட 50-60 பேர் இருக்கும். ஸோ அந்த 60 பேரும் வந்து வேற வேற ஊர்ல இருந்து வேற வேற இடத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது சாத்தியமாக்குனது யாரு அப்படின்னா யாரோ ஒருத்தரோட ஒரு கனவு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஆம், ஆம், அந்த வீடியோ கால், அதாவது நம்ம நம்ம ஒரு 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 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒயர் இருக்கிற போன் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப அந்த டயலை சுத்தி இது பண்ணுவோம். அதே ஆச்சரியமா இருந்தது. அடுத்தது அந்த பட்டன் போன் வந்தது. பட்டன் போன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்ட்லெஸ் போன், சரியா, ஒயரே இருக்காது, வீட்டுல வந்து நம்ம அப்படியே நடந்துகிட்டே பேசலாம் அப்படிங்கிற அந்த போன் வந்து வந்து பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஒயரே இல்லாம எப்படி நம்மளால பேச முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் நீங்க எங்க வேணா எந்த ஊருக்கு வேணா எடுத்துட்டு போய் பேசலாம் அப்படின்னு வந்தப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ப முடியாத ஒரு விஷயங்களா இருந்தது. ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கம்ப்யூட்டர்ல பண்ண வேண்டிய கிட்டத்தட்ட எல்லா விஷயமே நம்ம போன்ல பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து டச் ஸ்கிரீன் அப்படின்னு வந்தது. அதுவும் வந்து நம்மளால கற்பனை பண்ண முடியாத ஒரு விஷயம். அந்த டச் ஸ்கிரீன் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாற்றங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த வீடியோ கால் பண்ணலாம். அதுல போட்டோ எல்லாம் பாக்குறதா முதல்ல வந்துச்சு அதுல. சரியா? அப்ப வீடியோ கால்லாம் பண்ண முடியாது. போட்டோ எடுத்துக்கலாம் நீங்க, நீங்க வீடியோ எடுக்கலாம், அந்த வீடியோ பார்த்துக்கலாம். பட் லைவ் கால்ஸ் எல்லாம் வந்து நீங்க பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஜூம் எல்லாம் பண்ண முடியாது. வீடியோ கால் வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ கால், சரியா, வீடியோ கால் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசலாம் அப்படின்னு வந்துட்டு இதெல்லாம் அவங்க அதுக்கு முன்னாடி சொன்னாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம், இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் யாரோ ஒருத்தரோட கனவு இதெல்லாம் சாத்தியமாயிட்டே இருக்கு. சரிங்களா? இதை வந்து நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ரைட். ஸோ நமக்கு கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள் வந்து வேற ஒருத்தரோட கனவா இருக்கு. சரியா? ஸோ அதை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க, அதை அச்சீவ் பண்ணவும் செய்யறாங்க, நம்ம பிரமிப்பா பார்த்துட்டு இருக்கோம். ரைட். ஸோ யாரோ ஒருத்தர் கனவு கண்டுட்டு தான் இருக்காங்க, அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஊபர், இந்த டாக்ஸி எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஊபர், ஓலா, இது மாதிரி டாக்ஸி எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. சரியா? நம்ம கற்பனை பண்ணிருப்போம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபோன் பண்ணோம்னா நம்ம வீட்டு வாசல்ல வந்து டாக்ஸி நிற்கும், நம்ம வேணுங்கிற இடத்துக்கு எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்பனை பண்ணியிருப்போமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை. அடுத்த லெவல் என்ன தெரியுங்களா? அடுத்த லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எங்க போகணும்னு சொல்லிட்டீங்கன்னா டிரைவர் யாருமே இருக்க மாட்டாங்க, டாக்ஸி மட்டும் வந்து நிற்கும். சரியா? நம்ம எங்க போகணும்னா அதில் ஏறிட்டு நம்ம போய் சேர்ந்தோம். இப்ப நிறைய இதுல வந்து வந்துருச்சு அது. சரியா? சீக்கிரமா நம்ம ஊருக்கு வந்துட போகுது. ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நாம கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு விஷயங்கள். சரியா? அதெல்லாம் வந்து நமக்கு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு.
ரைட். ஸோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமா இருந்தது, சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமன் ஆயிருச்சு அது. சரியா? ஸோ அதுதான் இனிமேல் ஃபியூச்சர் அப்படின்னு வந்துருச்சு. இன்னும் அதுக்கு அடுத்தபடி வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அவுடேட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த டெக்னாலஜி வந்துருச்சு. என்ன தெரியுங்களா? தண்ணியில ஓடுற என்ஜின் கண்டுபிடிச்சிட்டாங்க. ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சாத்தியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தியம். சரியா? ஸோ வந்து நம்ம 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 கற்பனைக்கு வந்து அளவே கிடையாதுங்க. சரியா? ஸோ நீங்க என்ன கற்பனை பண்றீங்களோ அது வந்து சாத்தியம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில ஓடுற கார் அது வந்து இது பண்ணியாச்சு. டொயோட்டால வந்து இது பண்ணிட்டாங்க. இந்த என்ஜினுக்கு அப்ரூவல் பண்ணிட்டாங்க. அவங்க அப்ரூவல் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ல இன்னொரு கம்பெனி வந்து அதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து ஹைட்ரஜன் ஃபியூலா மாத்தி இந்த என்ஜின் ரன் பண்ற மாதிரி வந்து அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ வந்து அந்த ஃபியூயல் அப்படிங்கிறது வந்து தண்ணி தான் நம்ம போட்டு இது பண்ண போறோம். அந்த ப்ராசஸ் மட்டும் எப்படின்னு அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 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 ஒவ்வொருத்தரோட கனவு. சரிங்களா? ஸோ அந்த ட்ரீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதெல்லாம் சாத்தியமாக்குது. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம லைஃப் நம்ம 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 இவ்வளவு விஷயங்கள் வந்து அந்த கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சாத்தியமே இல்லாத விஷயங்களை நம்ம 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 கனவுல வராத விஷயங்கள், சாத்தியப்படாத விஷயங்களை யாரோ ஒருத்தர் திங்க் பண்றாங்க. அதை வந்து அடையறதுக்கு உண்டான சாத்தியக்கூறும் இருக்கு அப்படின்னு பண்றாங்க. அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கனவு, நம்ம வாழ்க்கை, அடுத்த 2 வருஷம், அடுத்த 5 வருஷம் நாம எப்படி நம்ம லைஃப் வச்சுக்கணும் அப்படிங்கறத வந்து ஒரு கனவு காண்றது தப்புங்களா? தவறா? கனவு காண்றது, கனவு சில பேருக்கு மட்டும்தான் வரணுமா? வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா சில பேர் மட்டும்தான் வாழ்க்கை என்ஜாய் பண்ணணுமா? சரி, அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணுமா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரியா? ஸோ வந்து எல்லாரும் எல்லாத்தையும் அடையிறதுக்கு உண்டான உரிமை வந்து இருக்கு. சரியா? ஸோ அது எப்படி எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த கனவு காண்றது மூலமா மட்டும்தாங்க ஸ்டார்ட் ஆகுது. சரியா? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த கனவு, ஆசை அப்படிங்கிறது வந்து இருக்கணும். ஸோ அந்த ஆசை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து வரணும். சரியா? அப்படி அந்த கனவு, அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா தான் அதுக்கு உண்டான சாத்தியமே இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அச்சீவ் பண்ணவங்க எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீலிங்ஸ் தாங்க. சரியா? ஸோ கார் இல்லாத டிரைவரே இல்லாத கார் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கற்பனை மட்டும் பண்ணிட்டு இருந்தாருன்னா அது நடக்க போறது இல்லை. ரைட். ஸோ வந்து அவர் அந்த டிரைவர் இல்லாத ஓடுற கார் ஓடுச்சுன்னா எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து அதுல அவர் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை கற்பனையில வந்து இது பண்ணி பார்த்திருப்பார். சரியா? ஸோ அந்த கார்ல வந்து டிரைவரே இல்லாத எப்படி ஓடும் அப்படின்னு வந்து பார்த்திருப்பார். கார் அப்படி டிரைவரே இல்லாம கார் வந்து ரோட்ல ஓடுச்சு அப்படின்னா எத்தனையோ தடைகள் தடங்கள் இருக்கு. நம்ம நம்ம ஓட்டிட்டு போகும்போது இவ்வளவு ஆக்சிடென்ட், இவ்வளவு விஷயம் நடக்குது, அது இல்லாம எப்படி போகணும் அப்படிங்கிறத அவர் யோசனை பண்ணியிருப்பார். சரியா? அப்படி பல விஷயங்கள் வந்து அதை யோசனை பண்ணியிருப்பார். சரியா? ஸோ அது ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு 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 இன்னைக்கு அந்த ஓடுறது அப்படிங்கிறது வந்து சாத்தியமாயிருச்சு. சில பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இவ்வளவு டிராபிக் இருக்கிற போது நாம ஓட்டிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகுது, டிரைவரே இல்லைன்னா எப்படி ஆக்சிடென்ட் எல்லாம் போகும் அப்படின்னு நினைச்சு அந்த முயற்சியே கைவிட்டுருவாங்க. அப்படி ஒரு விஷயம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். பட் வந்து இது சாத்தியம் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ, அதை கற்பனை பண்ணாங்களோ, யார் அதுல வாழ்ந்தாங்களோ, அதை முன்னையே இது பண்ணி பார்த்தாங்களோ அவங்க வந்து அதை அடைஞ்சிருக்காங்க. ரைட். ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கனவு எல்லாருக்குமே வருது. பட் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைச்சாங்கன்னா நம்ம தகுதிக்கு இதெல்லாம் நம்மளால அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து குவிட் பண்ணிடுவாங்க. சரியா? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை அடைஞ்சே தீரணும், அடைஞ்சா நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும், நம்ம எப்படி எல்லாம் இருக்க போறோம், நம்ம வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, சரியா, இங்க போனா எப்படி இருக்கும், சரியா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க முதல்ல அங்க அடைஞ்ச மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கற்பனை பண்ணுவாங்க. அதை அடைஞ்சிட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன ஃபீலிங் இருக்கும், எப்படி அப்படிங்கறத வந்து அதை உணர்வாங்க. சரியா? அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. சரியா? அவங்க வந்து அதை அடைஞ்சிருவாங்க. ரைட். ஸோ அந்த கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதை அடையிறதுக்கு உண்டான பிராக்டிக்கலான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோண்டா பைரனும் என்ன சொல்றாங்க அந்த புக்ல அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த நன்றி உணர்வு அப்படிங்கறத வந்து கொடுக்கறது முக்கியமே இல்லை, உணர்வு பூர்வமா அந்த நன்றி உணர்வு இருக்கணும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து சொல்றாங்க. ரைட். ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டுபிடிப்புகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் காலங்காலமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த உணவோ இதுக்கோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேட்டைக்கு போறாங்க அப்படின்னா கூட அந்த வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த நன்றி உணர்வும் அந்த கடவுள்கிட்ட வந்து அந்த வேண்டிட்டு போறதும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் வந்து போனாங்க. ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி
ஒரு மழை பெய்யணும் அப்படின்னா கூட அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த குறிப்பிட்ட காலத்துல வந்து மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லயே அதுக்கு உண்டான நன்றி உணர்வு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க, ரைட்? ஸோ அப்படி யார் வந்து அதை பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து அடையறாங்க அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியமா வரக்கூடிய சில விஷயங்கள் தான். பட் வந்து இந்த பரிணாம வளர்ச்சியில நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் மறந்துட்டு நம்ம நம்ம வந்து ஒரு லிமிட் செட் பண்ணிக்கிறோம். இவ்வளவுதான் நம்ம தகுதி அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே வந்து வாழ்ந்துட்டு போயிடுறோம், சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கனவை அடையிறதுக்கு சுலபமான வழி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நன்றி உணர்வு, அந்த நன்றி உணர்வை வந்து நம்ம உணர்ந்து அதை வந்து பண்றதுதான் அப்படிங்கிறது சொல்றாங்க, சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அடையிறதுக்கு முன்னாடியே வர்றது அப்படிங்கறத நன்றி உணர்வு, சரியா? நம்ம வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிமாண்ட், நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் இல்லையா? ஸோ இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது தான் வந்து நமக்கு தோணும் என்ன அப்படின்னா, கடவுளே இப்படியாச்சும் என்னை காப்பாத்திடுது, உனக்கு வந்து நான் மொட்டை போட்டுக்கிறேன் அல்லது நான் உனக்கு வந்து ஒரு காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்பவும் வந்து அவர் அதை நிறைவேற்றி கொடுத்தாதான் பண்ணுவோம், ரைட்? ஸோ வந்து அந்த நம்ம கண்டிஷனோட தான் அந்த இதையே வச்சிருப்போம் நம்ம, ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, சரியா? ஸோ உங்க கனவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு பூர்வமா இருந்து முதல்லயே அதுக்கு நன்றி சொல்லணும், சரியா? ஸோ அப்படி முதல்லயே அந்த நன்றி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்புறம் அது நடந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆம், நீங்க வந்து டெய்லியும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில போறோம் வரோம், இப்போ உட்காந்துட்டு இருக்கோம் நின்றுட்டு இருக்கோம், சரியா? உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம பூமியில வந்து அந்த புவி ஈர்ப்பு விசை, சரியா? அதை தான் வந்து நம்மள காந்த மாதிரி வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு அப்படிங்க எல்லாத்துக்குமே தெரியும், ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்ஃபேக்ட் நம்ம எப்படின்னா பூமியில வந்து எல்லாரும் நம்ம தொங்கிட்டு தான் இருக்கோம், சரியா? பூமியில ஒட்டிட்டு தலைகெல்லாம் தொங்கிட்டு தான் இருக்கும், ரைட்? அந்த புவி ஈர்ப்பு விசை இல்லைன்னா என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க, சரியா? ஸோ வந்து இப்போ நம்ம கற்பனை பண்ணி பாருங்க, புவியீர்ப்பு விசை திடீர்னு இப்போ வந்து இல்லை அப்படின்னா நீங்க அப்படியே பறந்து மேலே போயிருவீங்க. ஞாபகம் இருக்கு இல்லையா? ஆக்சுவலா மேலே போறது இல்லை, பூமியில ஒட்டிட்டு இருக்கும், கீழே தான் விழுந்துட்டு இருக்கும், சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படியே வச்சுப்போம், சரியா? கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். புவியீர்ப்பு விசை இல்லை அப்படின்னா நம்ம பறந்து மேலே போயிடுவோம், ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன தைரியத்துல வந்து வெளியில போயிட்டு இருக்கோம், இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம், அந்த புவியீர்ப்பு விசை வந்து உண்மை, சரியா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அது வந்து ஒரு 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 ஆம், ஆம், ஒரு கோட்பாடு, சரியா? இது வந்து மாறவே மாறாது, சரியா? எந்த காலத்திலயும் மாற போறது இல்லை. இன்ஃபேக்ட் நிறைய இது வந்து புவியீர்ப்பு விசை எதிர்த்து போறதுக்கு உண்டான விஷயங்கள் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்பனையில போயிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த புவியீர்ப்பு விசை வந்து மாறவே மாறாது, ஒரு கோட்பாடு, அது அவ்வளவுதான். அது வந்து எந்த காலத்திலயும் மாற போறது இல்லை, ரைட்? அந்த தைரியத்துல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நடந்து போறோம், ஓடுறோம், கார்ல போறோம், வண்டியில போறோம், இவ்வளவு விஷயங்கள் வந்து குதிக்கிறோம், எல்லாமே பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எந்த விதமான மாற்றம் இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம அதெல்லாம் பண்றோம், சரியா? ஸோ அந்த கோட்பாடு எவ்வளவு உண்மையோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நன்றி உணர்வு, நம்ம ட்ரீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும், இந்த நன்றி உணர்வை காமிச்சு அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரபஞ்ச விதி, சரிங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதனால அந்த விதி, பிரபஞ்ச விதியின் பிரகாரம் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கட்டாயம் அடைய முடியும். ஸோ அதுக்கு ஷார்ட்கட் இருக்கா, அதை வந்து அடையிறதுக்குண்டான ஒரு இது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு தான் ஒரே வழி அப்படின்னு வந்து சொன்னாங்க, சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உண்டான பிராக்டிஸே அதாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆம், நீங்க அடையணும்னு நினைக்கிற 10 விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கு அப்படிங்கிற ஒரு 10 விஷயங்களை வந்து நீங்க ஒரு லிஸ்ட் எழுதணுங்க, சரியா? So என்ன அதுல இருக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் நமக்கு இன்னைக்கு தேவைகள் வந்து பணம், சரியா? ஸோ நிறைய விஷயங்களுக்காக நம்ம வந்து பணம் தேவைப்படுது. அந்த பணம் எவ்வளவு வேணும், எப்படி இருக்கணும், மாசம் மாசம் எவ்வளவு வேணும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க இது பண்ணணும். ஸோ அந்த பணம் வந்து எதுக்காக உபயோகப்படுத்த போறீங்க, சரியா? இந்த பணம் எதுக்காக உபயோகப்படுத்த போறீங்க, என்னென்ன தேவைகளுக்கெல்லாம் உங்களுக்கு வேணும், சரியா? அதை வந்து நீங்க உணரணும், சரியா? முதல்ல அந்த லிஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் இருக்கிறதெல்லாம் நீங்க உணரணும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து அந்த பணத்தை பத்தி நீங்க உணரணும். உங்க தேவைகள் என்ன, அல்லது தேவைக்கு அதிகமா பணம் வேணுனாலும் அதை வந்து நீங்க உணரணும். அப்படி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன என்ன கிடைக்கும், சரியா? அதனால வந்து உங்க என்னென்னலாம் பெனிஃபிட் அப்படின்னு, சரியா? ஸோ அந்த பணம் பணம் வேணும் அப்படின்னா அந்த அந்த பணம் பணம் எப்படிலாம் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்க கற்பனையில உணர்ந்து அவ்வளவு பணம் இருந்தது அப்படின்னா நீங்க என்னென்னலாம் பண்ண போறீங்க அப்படிங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதை வாழ்ந்து பார்க்கணும், சரியா? ஸோ வந்து அப்படி அந்த பணம் உங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துல இருந்தா நீங்க என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து வேணும், உணர்ந்து அதை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்தது ஆரோக்கியம், சரியா? ஸோ பணம் மட்டும் வச்சுட்டு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அந்த பணம் வந்து சுத்தமா வேஸ்ட். உங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கணும், உங்க ஹெல்த் எப்படி இருக்கணும், அந்த பணத்தை என்ஜாய் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கெங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறீங்க, சரி? என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க,
சரியா? அது அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து நம்ம கொடுக்கணும். அந்த ஆரோக்கியம் வந்து இருந்தால் தான் அதெல்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ உங்க ஆரோக்கியம் அந்த 10 லிஸ்ட்ல இப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்க ஆரோக்கியத்தை வந்து இந்த அந்த ஒன் ஆஃப் இதாக வச்சுக்கோங்க. அடுத்தது இதெல்லாம் ஆரோக்கியம் இருக்கு, பணம் இருக்கு, நம்ம குடும்பம், நம்ம ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நம்ம ஃபேமிலி, குழந்தைகள், சரியா? ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு இருந்து என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனம் இல்லை, ரைட்? ஸோ அப்போ வந்து அந்த குடும்பம், அப்புறம் உறவுகள், ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃபே ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ அப்போ வந்து அந்த குடும்பம், உறவுகள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும், சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக தெளிவா யோசனை பண்ணி திட்டவட்டமா இப்படிதான் இருக்கணும், சரியா? சரி, எனக்கு இவ்வளவு பணம் இருக்கும்போது, இவ்வளவு ஹெல்த் இருக்கும்போது, இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கும்போது, சரியா? ஸோ வந்து உங்க லைஃப் எப்படி இருக்கும், அடுத்த 5 வருஷத்துல வந்து எப்படி இருக்கும், ரைட்? ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க அந்த கற்பனை வந்து நீங்க பண்ணணும். அப்படி ஒரு 10 லிஸ்ட் வந்து நீங்க இன்னைக்கு என்னன்னா எழுத போறீங்க, ரைட்? ஸோ அந்த உணர்வு பூர்வமா, உணர்ச்சி பூர்வமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம நிறைய லிஸ்ட் வந்து எழுதியிருந்தோம், அந்த கனவு லிஸ்ட் எழுதியிருந்தோம். அப்புறம் நிறைய இதுக்கு நன்றி சொல்லிட்டு வந்தோம், சரியா? ஸோ அதுல இருந்தும் நீங்க எடுத்துக்கலாம். இனிமேல் அடையக்கூடிய விஷயங்களுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 அப்படிங்கறத வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க எழுதணும் friends. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ வந்து நீங்க அந்த உணர்வு பூர்வமா செய்யும் போது என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து இப்போ உணர்வு பூர்வமா அதை யோசனை பண்ணி அப்படி நீங்க அதெல்லாம் அடைஞ்சிட்ட மாதிரி நினைச்சிட்டு அதை எழுதவும் செஞ்சீங்க அப்படின்னா, நம்ம வந்து பிரபஞ்சத்திட்ட வந்து ஸ்ட்ராங்கா அப்ளிகேஷன் வந்து போடுறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஆள் மனதாகட்டும், பிரபஞ்சம் ஆகட்டும், நீங்க ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை செஞ்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான வேலையை அது ஸ்டார்ட் பண்ணிடும். சரியா? ஸோ அது உங்களுக்கு சரியா, தப்பா, ரைட்டா அப்படின்னு எதுவுமே பார்க்காது. சரியா? தெரியவும் தெரியாது. சரியா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். சரியா? அதே சமயம் நீங்க நெகட்டிவா ஒன்று திங்க் பண்ணிட்டு அதையும் திங்க் பண்றீங்க, இதையும் திங்க் பண்றீங்க அப்படின்னா அது ரெண்டுமே தான் செய்யும். சரிங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனாலதான் நம்ம இந்த பிராக்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில உட்காந்துட்டு நம்ம நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த பாசிட்டிவான விஷயங்களை திங்க் பண்றதுக்கும் நன்றி உணர்வு செலுத்துறதுக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா அதை ப்ராக்டிக்கலா பயன்படுத்துறதுக்கு பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஒவ்வொன்றும் எழுதும் போது வந்து துல்லியமா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறது வந்து தெளிவா வந்து எழுதுங்க, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இந்த 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 10 லிஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிருச்சு, சரியா? கிடைச்சா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு அப்படின்னு அதை பத்தி நினைச்சிட்டு நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அதை வந்து எழுதணும். ஏங்க 3 தடவை? சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஏன் 3 தடவை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்ல இன்னும் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னவா இருக்கும், அடுத்த 2 வருஷம் 5 வருஷத்துல வந்து அவங்களுக்கு விருப்பம் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காலேஜ்ல வந்து இடம் கிடைக்கணும். சரியா? மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காங்கன்னா மெடிக்கல் காலேஜ்ல இடம் கிடைக்கணும். சரியா? ஸோ அது அவங்க விரும்பின இடத்துல விரும்பின காலேஜ்ல வந்து கிடைக்கணும். சரியா? ஸோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்குண்டான அதை 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 கற்பனை பண்ணி அங்க இருக்கிற மாதிரியே நினைச்சு அதை வந்து எழுதணும். சரியா? ஸோ புதுசா கல்யாணம் ஆயிருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பையன் தான் வேணும் டிசைட் பண்றீங்க அப்படின்னா அந்த பையன் வந்தான்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்க ஃபீலிங் எப்படி இருக்கும், நீங்க எப்படி உணர்வீங்க, ஃபேமிலியில எப்படி உணர்வீங்க, நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கற்பனை பண்ணி அதை வந்து எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, கனவு வீடு. கனவு வீடு எல்லாத்துக்குமே ட்ரீம் ஹவுஸ் இருக்கு. ட்ரீம் ஹவுஸ் வந்து இப்படி இப்படிலாம் இருக்கணும். சரியா? நீங்க அங்க இருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, ஒவ்வொரு ரூமும் எப்படி இருக்கணும், அந்த ரூம்ல ஏசி இருக்கணுமா, அந்த ரூம்ல என்னென்னலாம் இருக்கணும், சரியா? உங்க இன்டீரியர் எப்படி இருக்கணும், அப்படி வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கற்பனை பண்ணிட்டு அங்க வாழ்ந்தா உங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி அதை வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப், அப்பா மகன் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்த் வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹெல்த்தியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு போய் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சில குறைகள் இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எப்பவாச்சும் ஏதோ ஒரு இது வரும்போது தான் நம்ம போய் செக் பண்ணும்போது தான் தெரியும் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பிளட் டெஸ்ட் அப்படின்னு போறீங்க, அல்லது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சில சில இதெல்லாம் இருக்கு அதுக்காக நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, ரொட்டீனா செக்அப் பண்றதுக்கு போறீங்க அப்படின்னா அந்த செக்அப் கூட எப்படி இருக்கணும் அப்படி நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். உங்க உடல் வந்து சரியாயிட்டு இருக்கு, ஸோ அந்த அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் கூட வந்து அப்படிதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நீங்க எதிர்பார்த்து கற்பனை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பணம், அப்புறம் நம்ம பிசினஸ்ல வியாபாரம் 2 மடங்கோ 3 மடங்கோ எவ்வளவு வேணும் அப்படிங்கறத வந்து நம்ம அதையும் வந்து கற்பனை பண்ணணும். நம்ம வாடிக்கையாளர்கள் வந்து எவ்வளவு பேர் வேணும், எவ்வளவு பேர் வந்து நமக்கு வரணும், தினம் எவ்வளவு நடக்கணும் அப்படிங்கறத வந்து நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கற்பனை பண்ணி அந்த லிஸ்ட்ல வந்து எழுதலாம். சரியா? ஸோ அதே மாதிரி இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கச்சிதமான வாழ்க்கை துணை
என்ன மாதிரியான வாழ்க்கை துணை வேணும், எப்படி அமையணும் அப்படிங்கறது வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கற்பனை பண்ணா அந்த லிஸ்ட்ல வந்து நீங்க எழுதலாம். அப்படி உங்களோட தேவைகள் இனிமேல் வேணும் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த 10 அப்படிங்கறது வந்து எழுதணும். அப்படி வந்து நீங்க அதை கற்பனை பண்ணி அதை அடைஞ்ச மாதிரி நினைச்சிட்டு அதை எழுதி நன்றி 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 அப்படின்னு 3 வார்த்தைகள் வந்து எழுதணும். ஏன் அந்த 3 தடவை நன்றி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 தடவை எழுதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரோட பேரன். சரியா? So அது ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு மாயாஜால சூத்திரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு மாயாஜால ஃபார்முலா அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல அனைத்து புதிய படைப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா புதிய படைப்புகளுக்கு உண்டான அந்த மேத்தமெட்டிக்கல் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அந்த 3 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் அந்த 3 அப்படின்னு பார்த்தா உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆண் பெண் இருக்காங்க. அந்த ஆண் பெண் இணையும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இது வந்து உருவாகி நமக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க ஒரு உருவாக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 அப்படிங்கிற எண் வந்து நமக்கு வந்து வேணும். சரியா? 1+1 அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த 3வது விஷயம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி அனைத்து படைப்புகளிலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 விதி வந்து இடம்பெற்று இருக்கு. சரியா? எந்த ஒரு படைப்பா இருந்தாலும் அந்த 3 அப்படிங்கிற விதி அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாயாஜால சூத்திரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படி நீங்க எழுதின அந்த லிஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்க எழுத வேண்டியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்றி 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 அப்படின்னு அந்த 3 தடவை எழுதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்? ஸோ இன்னைக்கு ப்ராக்டிஸ்ல வந்து 2வது இன்னொரு ஆக்டிவிட்டி சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க உங்க ட்ரீம் லிஸ்ட் எழுதியாச்சு. நீங்க ஆல்ரெடி அதெல்லாம் அடைஞ்சிட்ட மாதிரி நினைக்கிறீங்க. நன்றி நன்றின்னுலாம் எழுதியாச்சு. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கேள்வி சொல்றாங்க. அந்த 3 கேள்விக்கு வந்து நீங்க விட சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த 3 கேள்வி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க விருப்பம் அப்படி நிறைவேறிடுச்சு அப்படின்னா எப்படி உணர்ந்தீங்க? சரியா? ஸோ எப்படிப்பட்ட உணர்வு உங்களுக்கு இருந்துச்சு? ஸோ வந்து அதை வந்து நீங்க அஹ், 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 சொல்லணும். சரியா? நீங்களே இது பண்ணி பாருங்க. சரியா? ஸோ நீங்க அதை அடைஞ்சிட்டீங்க. அந்த விருப்பம் நிறைவேறிடுச்சு. நீங்க எப்படிப்பட்ட உணர்ச்சிகள் உங்களுக்கு இருந்துச்சு? எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரைட்? ஸோ வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்திருந்த ஒரு ஒரு பிசினஸோ அல்லது ஏதோ ஒரு பணம். சரியா? ஒரு 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 வியாபாரம் மூலமோ ஏதோ ஒரு இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடியில 2 கோடி ரூபாய் பணம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. சரியா? ஸோ வந்து உங்களோட உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருக்கும்? சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி உணர்றீங்க? அந்த 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 சமயத்துல உங்க உணர்வுகள் எப்படி இருக்கும்? சரியா? ஸோ அது வந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்போ? ரைட்? ஸோ வந்து என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். ரைட்? ஸோ அப்படி அது நடந்துருச்சு. அவ்வளவு எக்ஸைட்மெண்ட்ல இருக்கீங்க. 2வது விஷயம் வந்து யாருகிட்ட முதல்ல அந்த நியூஸை போய் சொல்லுவீங்க? ரைட்? ஸோ வந்து அப்படி சொல்லும்போது எப்படி சொல்லுவீங்க? ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி உங்க உணர்ச்சிகள் இருக்கும்? ரைட்? ஸோ வந்து இப்போ திடீர்னு ஒரு 2 கோடி ரூபாய் எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கு கிடைச்சிருச்சு. சரியா? ஸோ முதல்ல போய் யார்கிட்ட சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்போ உங்க உணர்ச்சிகள் எப்படி இருக்கும்? சரியா? ஸோ அதான் வந்து அங்க 2வது சொல்ற விஷயம். ஸோ 3வது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ அப்படி நீங்க போயிட்டு அந்த அப்படி 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 3வது ஒருத்தர்ட்ட போய் சொல்லிட்டீங்க அப்படின்னா சரியா? ஸோ அங்க வந்து அந்த சூழ்நிலை வந்து எப்படி இருந்துச்சு? அப்ப அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? சரியா? ஸோ வந்து இந்த 3 விஷயங்கள் வந்து நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். ரைட்? இது நடந்தாச்சு. நம்ம போய் வந்து எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொன்னீங்க? அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்ன? சரியா? இந்த 3 வந்து நீங்க கற்பனை பண்ணி அத வந்து நீங்க ஆம், பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஸோ அதை ரியலைஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை ஆல்ரெடி அடைஞ்சிட்ட மாதிரியும் அது வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்திட்ட வந்து ஸ்ட்ராங்கா வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது பண்ணியிருப்போம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்க உங்க உங்களோட விருப்பம். சரியா? ஆம், 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 இது வரைக்கும் நீங்க அதாவது ஆம், ஆ, அந்த அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரீம் ட்ரீம் அப்படிங்கிறப்போ இந்த இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுல வந்து நீங்க செஞ்சதுல அந்த அந்த 3 விஷயங்கள் செஞ்சதுல இந்த ட்ரீமை வந்து நீங்க வாழ்ந்து பார்த்ததுல கற்பனை பண்ணி பார்த்ததுல சரியா? ஸோ வந்து அந்த மனசுல கொண்டுட்டு வந்துட்டு
விலாவாரியா வந்து அதை வந்து பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதை வந்து பார்க்கணும். சரியா? ஸோ வந்து இந்த 3 ஸ்டேஜ்லயும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, ஒவ்வொரு அந்த கனவு நீங்க இனிமேல் கிடைக்கிறதுக்கு என்னென்னலாம் வேணும் கற்பனை பண்ணீங்க, நன்றி உணர்வு சொல்லியாச்சு. அது அடைஞ்சதுக்கு அப்புறம் இப்படி இப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத வந்து விலாவாரியா அதை வந்து நினைச்சு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமா அதுக்கு வந்து நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேல போயிட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாயாஜால அட்டை அப்படின்னு வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாயாஜால அட்டை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் ஷீட் மாதிரி ஒன்று எடுத்துட்டு அந்த ஷீட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க கனவுகள் என்னென்ன இருக்கோ அதை வந்து அதுல வந்து படமா ஒட்டுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி படமா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நீங்க நன்றி சொல்லுங்க. அடிக்கடி பார்க்குற இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அது முக்கியமான ஒரு இடம் என்ன பாத்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரிட்ஜ். அந்த ஃப்ரிட்ஜில் வந்து அந்த படத்தை வந்து ஒட்டுங்க. அந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னு நீங்க அடிக்கடி பார்க்குற இடத்துல உங்களை அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? இதெல்லாம் பண்ணா நடந்துருங்களா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விருப்பம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஹ் நம்ம அந்த பிரபஞ்சத்தையும் சரி மற்றவங்களையும் சரி அது நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா காந்த மாதிரி ஈர்ப்போம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்போம் இருக்க போறோம். அது கட்டாயம் நடக்கும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு முதல்ல நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கட்டாயம் எங்களுக்கு வந்து நடந்திருக்குங்க. சரியா? ஒன்னு ரெண்டு இல்ல, எங்களுக்கு கற்பனைக்கு எட்டாத நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. நான் முதல்ல இந்த செஷன்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த சுவிட்சர்லாந்து, இந்த சுவிஸ் வாட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் வாங்கினேன். சுவிட்சர்லாந்துல போயிட்டு அந்த வாட்ச் வாங்கினேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் ஹனிமூன் போனது வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல். ஸோ வந்து அப்பா வந்து பெரிய பிசினஸ் மேனா இருந்தா கூட அப்புறம் சில சேலஞ்சஸ் அப்புறம் அந்த அந்த கம்பெனி எல்லாம் போச்சு. சில இதெல்லாம் வந்துருச்சு. ரைட்? ஸோ வந்து நான் அந்த மேரேஜ் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்லாம் இருக்குல்ல. ரைட்? பஸ்ல தான் போனோம் நாங்க ஹனிமூனுக்கு கொடைக்கானலுக்கு. ரைட்? பட் வந்து என்னன்னா ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து எனக்கு ஸ்டெர்லிங் ரிசார்ட்ல இது வந்து புக் பண்ணி கொடுத்துருந்தார். ரைட்? ஸோ ஸ்டெர்லிங் ரிசார்ட்ல போயிட்டு அப்புறம் நாங்க அந்த இதெல்லாம் பண்ணிட்டு அங்க வந்து நான் அவங்ககிட்ட வந்து சொன்னேன். சரியா? ஒன்றும் கவலையப்படாத. நாம வந்து ஒரு பெரிய கார் வந்து வாங்க போறோம். சரியா? நம்ம மறுபடியும் கொடைக்கானல் வரும்போது கார்ல தான் வரப்போறோம். கார்ல தான் வந்து போவோம். ஒன்றும் கவலையப்படாத அப்படின்னா அவங்க வந்து அவங்க மூஞ்சில ஒரு இதே இல்லை. அதுக்கப்புறம் வந்து சொன்னேன் ஒன்றும் கவலையப்படாத. நம்ம கொடைக்கானல் மட்டும் இல்லை, கொடைக்கானல் மாதிரியான அற்புதமான பிளேஸ் பல நாட்டுல இருக்கு. சரியா? ஸோ நான் பல நாட்டுக்கு வந்து கூட்டிட்டு போக போறேன். ரைட்? ஸோ அப்படி கூட்டிட்டு போறது மட்டும் இல்லாம போயிட்டு ஒன்று வந்து அப்படி போகும்போது ஃபிளைட்ல தான் போக போறோம். ஆனா அங்க போயிட்டு வந்து உனக்கு ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போய் அங்க சுத்தி காமிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னேன். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஹம், அது ஹனிமூன் போயிருக்கோம். அப்புறம் அங்க போய் பேசணும் அப்படின்னா நமக்கு எப்படி கொப்பளிச்சுட்டு வரும் எக்கச்சக்கமான விஷயங்கள். ரைட்? ஸோ அப்படி வந்து அள்ளி விட்டேன் நான் நிறைய விஷயங்கள். ரைட்? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நயகரா ஃபால்ஸ் வந்து நம்ம அங்க போகலாம் இங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருந்தேன். சரியா? ஸோ பட் அந்த சின்ன வயசுல இருந்து உலகம் ஃபுல்லா சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஆசை அப்படிங்கிறதும் இருந்துட்டு இருந்தது. சரியா? ஸோ அது வந்து வெளிப்பட்டுட்டே தான் இருக்கும். நம்ம ஆசை என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பக்கம் ஆர்வத்தில் சொல்லிட்டு இருப்போம். அது நம்ம சில சந்தர்ப்பத்தில் வெளியிலயும் வந்துடும். சரியா? ஸோ அப்ப அங்க ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படி அள்ளி விட்டுட்டு இருந்தேன் நான். ரைட்? ஸோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு வந்து பார்த்தப்ப இந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பவே அதாவது ஒரு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக்கை வந்து நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படி கனவெல்லாம் எழுதி விட்டுங்க அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதி ஒட்ட ஆரம்பிச்சோம். சரியா? அப்ப நான் சொல்லிட்டு ஒட்டினேன். இந்த மாதிரி நான் உன்னை இங்க கூட்டிட்டு போயிட்டு ஹெலிகாப்டர்ல வந்து கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி நாங்க ஆஸ்திரேலியா போனோம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? அப்புறம் தங்கத்தை பத்தி நகை எல்லாத்துக்கும் பெண்களுக்கு பிடிச்ச விஷயம் தான் இல்லையா? ஸோ வந்து உனக்கு தங்க நகை என்ன கோல்டு தங்க சுரங்கத்துக்கே உன்னை கூட்டிட்டு போயிட்டு அங்க இது பண்ண போறேன் அப்படின்லாம் சொன்னாரு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்தனை விஷயங்களும் அங்க வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த அந்த பொம்மையெல்லாம் அப்போ வந்து இன்ட்ரெஸ்டாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெரட் பொம்மையெல்லாம் அதை இது பண்ணிட்டு அந்த அந்த கிளாஸ் போயிட்டு வந்து அதெல்லாம் அழகழகாக அந்த பொம்மையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுல வந்து இந்த பென்குயின் வந்து ஒரு ஒரு பொம்மை ஒன்று செஞ்சிருந்தாங்க. அந்த டால்பின் பொம்மை ஒன்று செஞ்சிருந்தாங்க. ரைட்? அந்த டால்பின் பொம்மையை பத்தி நான் என்ன சொன்னேன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டால்பின் ரொம்ப அழகா இருக்கு. நம்ம வந்து டால்பின் வந்து ஆஸ்திரேலியால போயிட்டு அந்த பென்குயின் டால்பின்லாம் வந்து நம்ம நேர்லயே அங்க போய் பார்க்க போறோம் அப்படின்லாம் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த விஷயங்கள்லாம் எனக்கு நடந்ததா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஸோ ஆஸ்திரேலியா போனோம். அந்த ஆஸ்திரேலியா ட்ரிப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த கிரிக்கெட் கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம்ல போய் உட்காந்து அந்த கிரிக்கெட் பார்க்கணும். அது ஆஸ்திரேலியா மெல்போர்ன்ல இருக்கிற அந்த கிரிக்கெட் கிரவுண்ட் தான் வேர்ல்டுலயே அப்போ பெரிய ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம். அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம்ல போய் உட்காந்து கிரிக்கெட் பார்க்கணும். சரியா? அது வந்து ஒன் ஆஃப் த ட்ரீமா இருந்தது. சரியா? சார் நாங்கள் ஆஸ்திரேலியா போனப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த எங்களுக்கு நடந்த அந்த அந்த கிராண்ட் காலா பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்டி அந்த மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல தான் நடந்தது. அதே மாதிரி வந்து அந்த 7 அப்போசல்ஸ்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்னவலை அழகேன்னு ஒரு பாட்டு வரும் சரியா. அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு அந்த அப்படியே ஒரு சுத்தி காமிச்சிட்டு வந்துடுறாங்க ரைட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி எங்க கனவுல வந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒவ்வொன்றும் அதே மாதிரி இப்ப நான் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறது வந்து ஒன் ஆஃப் த நான் ட்ரீம் பண்ண ஒரு வீடு சரியா. அதே மாதிரி கார் அப்படிங்கிறது வந்து ட்ரீம் பண்ண கார் இதெல்லாம் அடைஞ்ச விஷயங்கள் ரைட். இனிமேல் அடையக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது வேற வேற நிறைய இருக்கு ரைட். ஸோ இது வரைக்கும் அடைஞ்ச விஷயங்கள் எங்களால அதை கற்பனை பண்ணி அடைய முடியும் அப்படின்னு முடிஞ்சிருக்கு அப்படின்னா இனிமேல் அடையக்கூடிய விஷயங்கள் முடியுமா முடியாதா? கட்டாயம் வந்து அவசியம் முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சரியா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நம்ம முதல்ல வந்து அதுக்கு இந்த பிரபஞ்ச விதி இதுக்குண்டான சயின்ஸ் இதுக்குண்டான தொடர்ந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சில புரிதல் இருந்தோ இல்லாமையோ அதை வந்து நாங்க பண்ணி அதுக்கே வந்து அவ்வளவு ரிசல்ட் வந்து பார்த்தோம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட புரிதலும் இதோட சயின்ஸ் என்ன அப்படிங்கிறதும் இதுக்கு பின்னாடி எப்படி தொடர்ந்து தொடர்ந்து நம்ம அதை பண்றதுக்குண்டான முயற்சி பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சு உணர்ந்து அதை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம நம்ம கற்பனை பண்ண அந்த ட்ரீம் ஒன்று ஒன்று கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லை அப்படிங்கறத வந்து நாங்க உணர்ந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சரியா. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கிராட்டிடியூட் லிஸ்ட் சரியா. ஸோ 10 கிராட்டிடியூட் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து எழுதிட்டு இருக்கோம் சரியா. ஸோ இந்த 10 நம்ம கனவுகள் அடையக்குண்டான அந்த ஷார்ட் கட் அல்லது வந்து அதுக்கு உண்டான உந்துகோல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாலே நம்ம அந்த நன்றி உணர்வு கொடுக்கறது தான் அப்படிங்கிறது. ஸோ அது தினம் அந்த 10 கிராட்டிடியூட் லிஸ்ட் எழுதணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதை அடையிறதுக்கு உங்களுக்கு அடுத்த 2 வருஷம் 5 வருஷத்துல அடையிறதுக்கு உண்டான இந்த நன்றி உணர்வை நீங்க சின்சியரா காமிக்கிறீங்க அப்படிங்கறதான் தினம் நீங்க எழுதுற அந்த 10 கிராட்டிடியூட் லிஸ்ட் சரியா. ஸோ வந்து அந்த 10 கிராட்டிடியூட் லிஸ்ட் அட்லீஸ்ட் உங்க மைண்டுக்கு வரணும். இன்னும் கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நீங்க எழுத ஆரம்பிச்சிருப்பீங்க சரியா. ஸோ வந்து அதை எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதை பத்தி வந்து நீங்க உங்க நன்றி உணர்வு மிக மிக அதிகமா இருக்கு அப்படின்ற அர்த்தம். நீங்க கட்டாயம் அதை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லை சரியா. ஸோ அந்த 10 கிராட்டிடியூட் லிஸ்ட் இன்னைக்கு என்ன எழுத போறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது வரைக்கும் நம்ம நம்ம தொட்டு உணர்ந்து அடைஞ்ச சந்தோஷப்பட்ட விஷயங்கள் வந்து 10 லிஸ்ட் வந்து எழுதிட்டு இருந்தோம் சரி. பொருட்களோ ஒரு ஒரு அடைஞ்ச விஷயங்களுக்கோ இனிமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அடையணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு 10 விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வச்சுக்கோங்க. வீட்டு தேவைக்கு சரியா. உங்க வீட்டுக்கு இப்ப வந்து நீங்க ஒரு 10 லிஸ்ட் அடுத்தது உங்களுக்கு என்ன வேணும் சரியா. இப்ப இருக்கிற ஃப்ரிட்ஜ் வேண்டாம் லேட்டஸ்ட் ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்னா அது வந்து நீங்க எழுதலாம். இருக்கிற இந்த ஸ்டவ் வேணாம் வேற மாதிரி வேணும் அப்படின்னா அது வந்து நீங்க எழுதலாம் சரியா. ஸோ எதெல்லாம் மாத்தி அமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எழுதலாம் சரியா. அல்லது எது சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு இது வேணும் உங்க தேவை சரியா. ஸோ அது வந்து நீங்க வந்து அந்த மாதிரி இதை வந்து நீங்க நினைச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்க அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே இதெல்லாம் வந்து நீங்க அடைஞ்சிடணும் ரைட். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில மாற்ற வேண்டிய விஷயங்கள் இந்த 10 வருஷத்துல நீங்க உங்க வீட்டுக்கு உங்களுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு வேணும் அப்படிங்கிற அவசியமான பொருட்கள் 10 வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இன்னைக்கு வந்து கிராட்டிடியூட் லிஸ்ட் வந்து நீங்க எழுத போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சரியா. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம ஹெல்த்தை பத்தி பேசலாம். இந்த ட்ரீம் பத்தி பேசி முடிச்சுட்டு ஹெல்த்தை பத்தி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சில இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து இன்னைக்கு வந்து இந்த நேரம் காலம் அதை கருதி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து நாளைக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 30 மினிட்ஸ் வந்து இருந்தால் தான் அதை வந்து நம்ம எஃபெக்டிவா வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும் ரைட். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹெல்த் அப்படிங்கிறதும் பணமெல்லாம் நமக்கு இருந்தா கூட அந்த ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ அந்த ஹெல்த்தை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ரைட். அந்த ஹெல்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவு சரியா. நம்ம 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 உணவு எப்படி வந்து நமக்கு எனர்ஜியா வந்து மாறுது எப்படி வந்து நம்ம ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு ஸோ எப்படி வந்து நம்ம நடமாடிட்டு இருக்கோம் ஸோ எப்படி எப்படி என்னெல்லாம் வந்து உள்ள நடக்குது சரியா. ஸோ நம்ம இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எங்க ஸ்டார்ட் ஆகுது எப்படி வந்து இதாகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்னலாம் நடக்குது ஸோ வந்து அதுல இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரியா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உண்மையான நம்ம ஹெல்த் ஏன் வந்து நம்ம சாப்பிட்றோம் எதுக்கு சாப்பிட்றோம் ஒவ்வொரு பொருள் வந்து நம்ம எப்படி சாப்பிடணும் சரியா. இதெல்லாம் வந்து நமக்கு நடக்கும் சரியா. ஸோ அதை தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நானும் ஒய்ஃப் சார்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேருமே ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த பூஸ்ட் மாதிரி கொஞ்சம் இதாக தான் இருப்போம். எனக்கு கொஞ்சம் தொப்பையெல்லாம் போட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ரைட்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ், இந்த மார்னிங் மேஜிக் மாதிரியான இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இந்த 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 யோகாசனம், அப்புறம் இந்த தியானம், இந்த அஃபர்மேஷன், அப்புறம் சில ஃபுட் ஹேபிட்டு, சரியா இதெல்லாம் உணர்ந்து இதை வந்து நாங்கள் சரியா எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எங்களோட வெயிட் வந்து குறைஞ்சு ஆப்டிமல் வெயிட்டுக்கு வந்து ஹெல்த்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா வந்து இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இது வந்து மாறி இருக்கு. சரியா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெயிட் குறைக்கிறது இன்னைக்கு வந்து பெரிய சேலஞ்சா இருக்குது. வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயிட் குறைய மாட்டேங்குது, நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன், அந்த விஷயம் பண்ணவே முடியல. அதுக்கு வந்து நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் மீல் அது இது நிறைய சாப்பிட்டு வந்து முயற்சி பண்ணுவாங்க, குறையவும் செய்வாங்க, திருப்பி அதை விட அதிகமாகவும் ஆயிடுவாங்க. ரைட்? ஸோ நாங்க இதெல்லாம் எதுவுமே பண்ணாம நார்மலா எப்பவும் சாப்பிட்ற ஃபுட்டும் எங்களுக்கு பிடிச்ச உணவும் இதெல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு எங்க வெயிட்டையும் குறைச்சு அதை மெயின்டைனும் பண்ணிட்டு முன்ன விட ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நாங்க டெஸ்ட் ரிப்போர்ட் மெடிக்கலாவும் அந்த இதுல டெஸ்ட் ரிப்போர்ட்டும் எடுத்து பார்த்து அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், வந்து பாருங்க. ஸோ அவ்வளோ ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் மாறி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்சமான உணவு, பிடிச்சமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே அதை வந்து பண்ண முடியும். என்னன்னா நம்ம அதுக்கு உண்டான நாலேஜை எடுத்துக்கணும். சரியா? நான் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ நாளைக்கு உண்டான செஷன் அப்படி அற்புதமான ஒரு செஷனாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க மிஸ் பண்ணாதீங்க. ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஹெல்த் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட வந்து ஒரு ஒரு நபர் வந்து போறாரு. சரியா? போயிட்டு டாக்டர் எனக்கு வந்து ஒரு ஒரு வியாதி வந்துருச்சு. சரியா? ஸோ என்ன வியாதி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருடுற வியாதி. சரியா? ஸோ நான் எங்கேயாச்சும் போனேன், ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு போறேன், அதை பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் எனக்கு இப்போ பிடிச்சிருச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா நான் எப்படியோ அதை திருடிட்டு வந்துடுவேன். சரியா? எப்படியோ அதை திருடிட்டு வந்துடுவேன். என்னால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. சரியா? அதுக்கு ஏதாச்சும் மருந்து இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொன்னார். டாக்டர் சொன்னார் எவ்வளோ நாளாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளாக இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்து ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. சரியா? எழுதி கொடுத்துட்டு வந்து இது வந்து நீங்க 4 வாரத்துக்கு சாப்பிடணும். சரியா? சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு பேஷண்ட் கேட்கிறாரு, டாக்டர் 4 வாரத்துக்கு சாப்பிட்டா அது சரியாயிருமா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. சரியா? ஸோ வந்து நீங்க 4 வாரம் சாப்பிட்டுட்டு நீங்க வாங்க, நான் அப்புறமா அது சரியாச்சா இல்லையான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் சரியாகலைன்னா என்ன என்ன டாக்டர் பண்றது? 4 வாரத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு சரியாகலைன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு டாக்டர் சொன்னாரு, எனக்கு ஒரு 65 இன்ச் எல்இடி டிவி ஒன்று வேணும், கொண்டு வந்து தர முடியுமா அப்படின்னு கேட்டாரு. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுபவிக்கிறதுக்காகவும் சந்தோஷமா இருக்கிறதுக்காகவும் வாழ்றதுக்காகவும் நம்ம பிடிச்சதை செய்யறதுக்காகவும் பிடிச்சதை அச்சீவ் பண்றதுக்காகவும் சரியா வாழ்ந்து பார்க்கறதுக்காகவும் தான் லைஃப் வந்து நமக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஸோ அதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ரைட்? ஸோ அதுக்குண்டான அந்த வழிமுறைகளையும் ஹெல்த் வெல்த் அந்த 4 பில்லர்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹெல்த் வெல்த் மைண்டு ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் வந்து நம்ம இந்த மார்னிங் மார்வல்ல வந்து தொடர்ந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்த 28 டேஸ் ப்ராக்டிஸ் மட்டும் இல்லை, இது ஒரு 90 டேஸாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 90 டேஸ் மட்டும் இல்லை, இது வந்து தொடர்ந்து 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 இந்த இது வந்து நடந்துட்டே இருக்கும். சரியா? ஸோ இதில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இந்த 4 பில்லர்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறோம். ரைட்? ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஃப்ரீ. சரியா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்காகட்டும் இந்த ஹெல்த்துக்காகட்டும் இந்த இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஆகட்டும் நிறைய பைசா செலவு பண்ணிட்டு போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ வந்து நான் இன்னொரு கேரண்டி என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மு அப்புறம் சில எக்ஸசைசஸ் சில இதெல்லாம் வந்து பண்ணாமையே உங்க உடம்பு வந்து இழைக்க வைக்க முடியும், ஃபிட்டாகவும் மாற்ற முடியும். சரியா? ஸோ அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். பெரிய ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. சரியா? பிடிச்சமான உணவு சாப்பிட்டுட்டு இருக்கோம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? ரைட்? ஸோ ஹெல்த்து வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம தொடர்ந்து தொடர்ந்து வந்து நம்ம பண்ணிட்டு இருக்க போகிறோம் ஃப்ரீ. சரியா? ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பே இருக்காது. அதனால தான் நிறைய பேர் வீடியோவில் கூட வரமாட்டேங்கிறீங்க. ரைட்? ஸோ வந்து நீங்கள் பைசா கொடுத்துட்டு அங்கே போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்கள் வீடியோவில் வந்தால் வாங்க, இல்லைன்னா போயிருங்க வெளியில் காசு கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. ரைட்? ஸோ வந்து நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படிப்பாங்க, நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்க அதை பண்ணிட்டு ஒரு போட்டோ எடுத்து நீங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ வந்து இது நீங்க அதெல்லாம் வந்து சின்சியரா பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா? அதை பண்ணி முடிச்சுட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்படி இல்லை, இது வந்து டோட்டலா ஃப்ரீ. சரியா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தொடர்ந்து தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்க போறீங்க. சரியா? ஸோ அல்லது எனக்கு போர் அடிக்குங்க போறேன்னா நீங்க போய்க்கலாம், அப்ப வேணாம். ரைட்? சரி நான் தொடர்ந்து பயணிக்க விரும்புறேன், எனக்கு நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க தொடர்ந்து பயணிக்கலாம்.
சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதனால உங்களோட கமிட்மெண்ட் என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா நீங்க வீடியோல வாங்க. சரியா? ஸோ வந்து நம்ம வீடியோல வர்றதுக்கு நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் நம்ம ஆசைப்படுற வாழ்க்கை, ஆசைப்படுற ஹெல்த், ஆசைப்படுற விஷயங்கள் அதை வந்து எப்படி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. ரைட்? ஸோ ஒரு சின்ன கமிட்மெண்ட் தான் அது. நம்ம வீடியோல வந்து இங்க சின்சியரா அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியல அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம என்ன என்ன சாதிச்சிட முடியும், என்ன அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு சின்ன விஷயத்த பண்ண முடியல அப்படின்னா ஸோ இங்கெல்லாம் வந்து இது வந்து இதெல்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உண்டான ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட்? ஸோ அந்த கமிட்மெண்ட் உங்களோட இதை காமிக்கும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு வழி விடும். சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோல வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட கமிட்மெண்ட் அது சரியா? உங்க கமிட்மெண்ட்டை வந்து நீங்க காமிங்க. பிரபஞ்சம் வந்து உங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண போகுது. நாளைக்கு வந்து இன்னொரு அற்புதமான செஷன்ல வந்து உங்களை வந்து மீட் பண்றேன். அந்த ஹெல்த் செஷனோட மீட் பண்றேன். அடுத்த நாளை சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.